கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் குடித்துட்டு 51 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இந்த நியூஸை பார்த்துட்டு கவலைப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு நம்ம நாடு ரொம்ப தூரம் முன்னேறி போச்சு. எங்கே பார்த்தாலும் டிஜிட்டலாகவே இருக்கு. கவர்மெண்ட் எல்லா வசதியும் வந்து மக்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கு. நாடு எவ்வளோதான் முன்னேறினாலும் நாங்களாம் வந்து டெவலப் ஆக மாட்டோம். நாங்கள் இன்னும் 50 வருஷம் பின்னாடி இருக்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்போம். அதனால தான் நாங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சறோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த சம்பவம் ரிலேட்டடாக வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனார். ஸோ அதுக்கு அனிதா சம்பத்தோட ட்வீட் தான் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவங்கெல்லாம் வந்து நெஞ்சில் குண்டு விட்டு கிடக்குறாங்கல்ல, அதனால இவங்களை கண்டிப்பாக போய் பார்த்தே. உயிரிழந்தவங்களை பற்றி நினச்சி பாவமாக இருந்தாலும் ஆனால் அனிதா சொல்கிறது கரெக்டு தானே. அடுத்த கருத்து பார்த்தீங்கன்னா, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் அருந்தி தானே உயிரிழந்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம், இந்த மாதிரி காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணா சரி இதுவே வந்து ஹேபிட் ஆயிரும், அதான் நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த கள்ளச்சாராயம் வந்து ஹேபிட் ஆயிரும்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்றாங்க.